பாரத சமுதாயம் என்னும் மரபுக் கவிதையில் பாரதியார் கூறும் கருத்துகள்: பாரத நாட்டில் வாழும் மக்கள் அனைவரும் என்றென்றும் வாழ்க! பாரத சமுதாயம் என்றென்றும் வெற்றிப் பாதையை நோக்கியே செல்ல வேண்டும். 30 கோடி மக்களும் பொது உடைமைக் கொள்கையை பின்பற்ற வேண்டும். அக்கொள்கையை பின்பற்றும் சமுதாயம் ஒப்பில்லாத சமுதாயமாக விளங்கும். உலகத்திற்கு புதுமையான சமுதாயமாக விளங்கும். பொது உடைமை கொள்கையை பின்பற்றினால் ஒரு மனிதனின் உணவை இன்னொரு மனிதன் தட்டிப் பறிக்கும் பழக்கம் இருக்காது. ஒரு மனிதனை துன்பப்படுத்தி இன்னொரு மனிதன் தான் மட்டும் சுகமாக வாழும் பழக்கம் இருக்காது. இனிமையான சோலைகளாலும் நெடிய வயல்களாலும் சூழப்பட்ட நம் பாரத நாட்டில், இயற்கை வளம் நிறைந்த நம் பாரத நாட்டில் கனியும் கிழங்குகளும் கணக்கின்றி விளைகின்றன. இப்படி வளமுடைய பாரத நாட்டில் தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை என்றால், நாட்டில் உணவுப் பற்றாக்குறை ஏற்பட்டால் இந்த உலகத்தினை அழித்திட வேண்டும் என்ற புதிய விதியை, பொது உடைமை விதியை பின்பற்றுவோம், இயற்றுவோம். அதை எப்போதும் கடைப்பிடிப்போம். எல்லா உயிர்களிலும் நானே இருக்கிறேன் என்றான் கண்ணபிரான். அந்த இறை தத்துவம் இன்னும் பல சமயங்களுடைய தத்துவத்தை இந்தியா இந்த உலகிற்கே அளித்து கற்றுக் கொடுக்கும். மக்கள் அனைவரும் அமைதியுடன் வாழ்ந்து இறைவனை அடைகின்ற வழிகளை இந்தியா உலகிற்கு அளிக்கும். ஏனெனில் இந்தியா வேற்றுமையில் ஒற்றுமை கண்ட நாடு. இங்கு பலவித மக்கள், பல மதங்கள், பல மொழிகள், பல பண்பாடுகள், பல நாகரிகங்கள், பல கலாச்சாரங்கள் கொண்ட மக்கள் அனைவரும் சகோதர சகோதரிகளாக வாழ்கின்றனர். அனைவரும் ஒரே குலம், அதாவது மனித குலம், மனித சாதி என்று அனைவரும் சகோதர சகோதரிகளாக அன்பு நிறைந்து அன்பு கொண்டு வாழுகின்றனர். எல்லோரும் ஒரே இனத்தை சேர்ந்தவர்களே, மனித இனத்தை சேர்ந்தவர்கள். எல்லோரும் ஒரே குலத்தை சார்ந்தவர்கள், மனித குலத்தை சார்ந்தவர்கள். எல்லோரும் ஒரே மாதிரியான எடை கொண்டவர்கள், அதாவது உரிமைகளை கொண்டவர்கள். எல்லோரும் ஓர் விலை, எல்லோருக்கும் சம உரிமை, எல்லோரும் இந்நாட்டு மன்னர்களே என்று பாரதியார் பாரத சமுதாயத்தில் வாழ்த்துகிறார்.